Hello as friends, welcome to the TN Bankers YouTube channel. நம்ம சேனல்ல மெயின்ஸ்க்கான கண்டென்ட் அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ் ரெகுலராக பார்த்துட்டு இருக்கோம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நவம்பருடைய வீக் 2 கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். பேங்கிங்கில் இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ். டைரெக்டாக நியூஸுக்குள்ளே போயிடலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே பார்த்த நியூஸ் தான். செபி இருக்கு இல்லையா, அவங்க மியூச்சுவல் ஃபண்ட்ஸை இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா ஃபாரின் ஸ்கீம்ஸில். அதில் என்ன பண்ணிட்டாங்கன்னா, இந்தியன் ஈக்விட்டியாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் அதில் 25% தான் இருக்கணும் லிமிட் அப்படின்னு செட் பண்ணியிருந்தாங்க. இதுதான் நியூஸு. இது பழைய நியூஸு எகைன் ரிப்பீட் ஆகிருக்கு. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். என்னல செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா, மியூச்சுவல் ஃபண்டை ஃபாரினில் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ண அலோவ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஈக்விட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணும்போது அது 25% இருக்கணும். இந்த எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவும் அபிக்ஸும் சேர்ந்து எஸ்பிஐ இனோவேஷன் ஹப் அப்படிங்கிற ஒரு ஹப்பை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இது யாருக்காக ஸ்பெஷலி டெடிக்கேட்டட்னா ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் இன்னோவேட்டர்ஸ் அவங்களுக்காக. இதில் என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பிஐ இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய கஸ்டமர் பேஸுக்கு டிஜிட்டல் நீடை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஃபினான்சியல் சொல்யூஷனை டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ஹப்பு யூஸ் பண்ணுவாங்க. எஸ்பிஐயும் அபிக்ஸும் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா, எஸ்பிஐ இனோவேஷன் ஹப்னு ஒரு ஹப்பை கொண்டு வருவாங்க. இது ஃபின்டெக் ஸ்டார்ட் அப் இன்னோவேட்டர்ஸுக்கு யூஸ் ஆகக்கூடியது. தென் எஸ்பிஐயோட கஸ்டமர் பேஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட டிஜிட்டல் நீடை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபினான்ஷியல் சொல்யூஷனை டிசைன் பண்ணுறதுக்காக இந்த ஹப்பு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் நியூஸ் போனால், இந்த பேங்க் இருக்கு இல்லையா, டுஸ்சே பேங்க், எனக்கு ஒழுங்காக ப்ரொனன்சியேஷன் வரல, டுஸ்சே பேங்க். இந்த பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 5113 கோடி இந்தியா மார்க்கெட்டில், இந்தியாவோட ஆப்ரேஷன்ஸ் இருக்கு இல்லையா, இதோட பிரான்ச்சஸ் அந்த மாதிரி, அதில் ஒரு 5113 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதோட சேர்ந்து இது வந்து ஒரு 33% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த 5000னால. இப்போ அவங்களோட டோட்டல் எவ்வளோன்னா, இந்தியாவில் 30,000 கோடிக்கு இவங்க ஆப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுடைய பேலன்ஸ் ஷீட் வந்து மார்ச் வரைக்கும் 1.45 லேக் அப்படி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் இல்லை, சிம்பிளாக சொன்னால் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆப்ரேஷனை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலான்ட்டு ஒரு 5000 இன்க்ரீஸ் பண்ணி 30,000 வரை ரீச் ஆகிருக்கு இந்த பேங்க்குக்கு இந்தியாவோட ஆப்ரேஷன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 2 நியூஸும் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். கிளைமேட் ஃபைனான்ஸ் அப்படின்னா ஒன்றும் இல்லை, இந்த க்ரீன் ஃபீல்டுக்கு சம்மந்தமாக, அதாவது இந்த எலக்ட்ரிக் வெஹிக்கிளு, இந்த ரினியூவபிள் எனர்ஜி, இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டை தான் கிளைமேட் ஃபைனான்ஸ்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய இந்தியாவை சார்ந்த பஜாஜ் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, 1 பில்லியன் USD டார்கெட் பண்ணுறாங்க. எதுக்குன்னா இந்த கிளைமேட் ஃபைனான்ஸுக்கு. இதோட ஒரு பார்ட்டாக IFC இருக்கு இல்லையா, அவங்க வந்து ஒரு 400 மில்லியன் USD வந்து ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த IFC மூலயமா ஒரு 400 மில்லியன் USD ஃபண்டு ரைஸ் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா, இந்த EVs எல்லாம் இருக்கு இல்லையா, அதை வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக. இப்போ அதுக்கு ஃபைனான்ஸ் பண்ணுறது மூலயமா கிளைமேட் ஃபைனான்ஸை நாங்கள் ப்ரொமோட் பண்ணுறோம் அப்படிங்கிற பேரில் IFC கிட்ட பஜாஜ் ஃபைனான்ஸ் வந்து ஒரு 400 மில்லியன் USD வாங்கியிருக்கு. இது வந்து அவங்களுடைய 1 பில்லியன் USD ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதுக்கான ஒரு டார்கெட் இருக்கு இல்லையா, அதோட ஒரு பார்ட்டு. அது மட்டும் இல்லாமல் 2027க்குள்ளே இவங்க 600 மில்லியன் 6 பில்லியன் அப்படின்னா 600 மில்லியன் USD வந்து இவங்க ஃபண்ட் ரைஸ் பண்ணுறதா டார்கெட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸ் அவ்வளோதான். பஜாஜ் ஃபைனான்ஸ் ஒரு 400 மில்லியன் USD ஃபண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. எதுக்குன்னா கிளைமேட் ஃபைனான்ஸுக்காக. இது யார் கொடுத்துருக்காங்கன்னா, ஒரு வேர்ல்டு பேங்கோட ஆர்ம் IFC, இன்டர்நேஷ்னல் ஃபினான்ஸ் கார்பரேஷன். நெக்ஸ்ட் நியூஸ் போனால், UPI இருக்கு இல்லையா, அதோட ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேடிஎம் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இது நியூஸே. நீங்கள் இனிமேல் UPI ஸ்டேட்மெண்ட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பேடிஎம் சொல்லியிருக்காங்க. இந்த நியூஸை பார்த்தா, கேர் அப்படிங்கிற ஒரு ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது. அந்த ரேட்டிங் ஏஜென்சி கரூர் வைசியா பேங்க் இருக்கு இல்லையா, அந்த பேங்க்குக்கு அவங்கக்கிட்ட இருக்கிற ஃபிக்ஸ்டு டெபாசிட், எல்லா டெபாசிட்டும் கிடையாது, ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீம் இருக்குது. அந்த ஸ்கீமுக்கு AA ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. A+ ரேட்டிங்னா என்ன, AA ரேட்டிங்னா என்னன்னு சொல்லி டெஃபினேஷன் கொடுத்துருக்கு. இதை நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. கரூர் வைசியா பேங்க் ஹெட் குவார்ட்டர்ஸ் கரூர், தமிழ்நாடு தான். 1916லேருந்து இந்த பேங்க் இருக்குது. ரமேஷ் பாபு தான் இதோட MD CEO. நம்ம
ஏஏ கேட்டகரியில் கொடுத்த பேங்க் என்னன்னு கேட்டாக்கல கரூர் வைசியா பேங்க்கு. கரூர் வைசியா பேங்க்கு கொடுத்த ரேட்டிங் என்னன்னு கேட்டால் ஏஏ. எந்த ஸ்கீமுக்கு இல்லைனா ஃபிக்ஸ்டு டெபாசிட் ஸ்கீமுக்கு கீழே. எந்த ஏஜென்சி கொடுத்துருக்காங்கன்னா கேர் ரேட்டிங். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஸ்டூடெண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த நியூஸ் என்னென்னா, ஆர்பிஐ இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த மணி லாண்ட்ரிங்கையும் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸ் இருக்கு இல்லையா, இது ரெண்டையும் கட் பண்ணுறதுக்காக ஒரு 6 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எதுலன்னா கேஒய்சி டைரக்ஷனில். இந்த ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க இந்த சிடிடி அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னென்னா கஸ்டமர் டியூ டெலிகன்ஸ். இது கேட்பாங்க எக்ஸாம்பிள். சிடிடியோடைய அப்ரிவேஷன் என்னன்னு கேட்டால் கஸ்டமர் டியூ டெலிகன்ஸ். இதை வந்து கஸ்டமருக்கு இருக்கும். இதை வந்து ரெகுலேட்டட் என்டிட்டிஸ் அண்டர்டேக் பண்ணுவாங்க. ஆர்இஸ் யாருன்னா ரெகுலேட்டட் என்டிட்டிஸ். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஆர்இக்கு கேஒய்சியில் சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்ன சேஞ்சஸ்ன்னு இங்கே இருக்குது, நீங்கள் ஒன்று ஒன்றா ரீட் பண்ணிக்கோங்க. பட் என்ன எக்ஸாம்பிள் கேட்பாங்க மேக்ஸிமம் அப்படின்னு கேட்டால், கேஒய்சியில் இந்த மாதிரி சேஞ்சஸ் கொண்டு வந்திருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் கொண்டு வந்தான்னு கேட்டால் ஆர்பிஐன்னு சொல்லணும். அண்ட் இந்த கேஒய்சியோட ஆக்ட் இயர் வந்து பார்த்துக்கோங்க 2016. யாருக்குன்னா இந்த ரெகுலேட்டட் என்டிட்டிக்கு. எதுக்குன்னா டு அண்டர்டேக் கஸ்டமர் டியூ டெலிகன்ஸ் ஃபார் தேர் கஸ்டமர். இதுக்கான ரீசன் என்னன்னு கேட்டால் மணி லாண்ட்ரிங் அண்ட் அன்லாஃபுல் ஆக்டிவிட்டீஸை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக. அந்த 6 சேஞ்சஸ் என்னன்னு நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். இந்த 6 பாயிண்ட்டு ஒரு டைம் ரீட் விட்டுக்கோங்க. சப்போஸ் ஆப்ஷனில் கேட்டால் நீங்கள் ஆன்சர் பண்ணுங்க. ஒரு டைம் ரீட் விட்டுக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா இருக்காங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா AT1 பாண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அடிஷ்னல் டயர் 1 பாண்டு. எதுக்கு கீழேனா பேசல் 3 கம்ப்ளைண்ட் கீழே இந்த AT1 பாண்டில் 5000 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. யாருன்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. சரி, இதில் என்ன ஹைலைட்டுனா, இது வந்து ஒரு 10 வருஷம் இந்த பாண்டு இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஒவ்வொரு வருஷம் முடிய நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த பாண்டை எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு பேர் தான் பர்பெச்சுவல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு ஃபிக்ஸ்டான டைம் இல்லை. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு வருஷம் முடியும் போது நம்ம அதை வந்து என்ன பண்ணிக்கலாம்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சொல்கிறது தான் அந்த பர்பெச்சுவல்ன்ற மீனிங். இந்த பாண்டு அவங்க ரைஸ் பண்ணும்போது 108 பேர் பிட் பண்ணியிருக்காங்க. இது அவ்வளோவா கேட்க மாட்டாங்க, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கோங்க சும்மா. பேஸ் சைஸ் வந்து 2000 கோடி. இவங்க ரைஸ் பண்ண விரும்புனது 2000 கோடி. ஆனால் 2.5 டைம்ஸ் எகென்ஸ்டாக வந்திருக்கு. இங்கே 3.5 இன்ச்சு அதை அடிச்சு 2.5 போட்டிருக்கேன். இது கரெக்டாக உங்களுக்கு இது தப்பாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் தப்புன்னு போடுங்க ஸ்டூடெண்ட்ஸ். இது கரெக்டாக அதை போடுங்க. 2000ன்றது பேஸ் சைஸு. அதை விட 2.5 டைம்ஸ் நமக்கு ரைஸ் ஆகிருக்கு. 108 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. இதோட பர்சன்டேஜ் கூப்பன் ரேட் வந்து பார்த்தா 7.98. ஒன்றும் இல்லை, எஸ்பிஐ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா AT1 பாண்ட் ரைஸ் பண்ணுறாங்க. 5000 கோடி 7.98% இருந்தது அதோட கூப்பன் ரேட்டு. 10 வருஷம் வரையும் இது இருக்கும் அந்த பாண்டு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம்னா ஒவ்வொரு வருஷத்துக்கும் நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இதுதான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய டேட்டாஸ். இதோட பேஸுனா 2000 கோடி. ஆனால் ரைஸ் ஆன வேல்யூ எவ்வளோனா 5000 கோடி. இந்த செபி இருக்காங்க இல்லையா, ஆர்பிஐ மாதிரி செபி மார்க்கெட் ரெகுலேட்டர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 3 கம்பெனி மொத்தம் ஒன் லைஃப் கேபிட்டல் அட்வைசர் லிமிடெட் இந்த கம்பெனியையும் இதோட ப்ரொமோட்டர்ஸ்ன்னு சொல்லக்கூடிய பண்டோ நாய்க் அண்டு பிரபாகரா நாய்க் இந்த 2 கம்பெனியையும் அலாங் வித் இது ப்ரொமோட்டராக இருக்கக்கூடிய கம்பெனிங்க, இந்த மெயின் கம்பெனியான ஒன் லைஃப் கேபிட்டல் அட்வைசர் லிமிட்டடையும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா பேன் பண்ணியிருக்காங்க. பார்டுனா பேன் தான். ஏன்னா இவங்க அந்த ப்ரொமோட்டட் கம்பெனின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா மேனேஜ்மெண்ட்டில் ஏதோ ஒரு தில்லாலங்கடி பண்ணியிருக்காங்க. ஏதோ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதனால் அப்படி பண்ணியிருக்காங்க. இந்த OCAAL அந்த கம்பெனி என்ன பண்ணியிருக்காங்கன்னா நிறைய ஹிடன் டிரான்சாக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த 2 ரீசனுக்காக தான் இது நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. எக்ஸ்பிளைன் பண்ணால் நிறைய டைம் வேணும். OCAAL கம்பெனி அதோட ப்ரொமோட்டரான பண்டோ நாய்க் அண்டு பிரபாகர் நாய்க் கம்பெனி மேலே செபி பார் பண்ணியிருக்காங்க. எதுலேருந்து பார் பண்ணியிருக்காங்கன்னா
இவங்க இனிமேல் செக்யூரிட்டி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது. எது வரைக்கும்னா அவங்க சொல்லுவாங்க ஃபர்தர் நோட்டீஸ் டியூ டு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா, அதுக்கு என்ன அர்த்தம்னா அவங்க சொல்லுவாங்க கால வரையறையின்றி இவங்க இந்த செக்யூரிட்டி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண தடை விதிச்சிருக்காங்க செபி. யாருக்குன்னா ஓசிஐஎலுக்கும் அதோட ப்ரொமோட்டரான பண்டோ நாய்க்கும் பிரபாகர் நாய்க்கும். இந்த செபி 5000 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ணியிருக்கு AT1ல். இங்கே எஸ்பிஐ 5000 கோடி ரைஸ் பண்ணியிருக்கு. இங்கே செபி என்ன பண்ணியிருக்கு, ஓசிஏஎல் கம்பெனி அண்ட் அதோட ப்ரொமோட்டர் கம்பெனி மேலே மார்க்கெட்டிங் என்னென்னா செக்யூரிட்டி மார்க்கெட்டில் பார்ட்டிசிபேட் பண்ண தடை விதிச்சிருக்காங்க. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த 2 நியூஸும். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இந்த COP16 எங்கே நடந்திருக்குன்னா ரிப்பப்ளிக் ஆஃப் கொலம்பியாவில். COP16 ரிப்பப்ளிக் ஆஃப் கொலம்பியாவில் காலி அப்படிங்கிற இடத்துல நடந்துச்சு. அந்த இடத்துல வச்சு ஏடிபி என்ன பண்ணுறாங்கன்னா இந்த பயோடைவர்சிட்டி அண்ட் நேச்சர் பாண்டை ஃபஸ்ட்டு டைம் அவங்க ரைஸ் பண்ணுறாங்க. எவ்வளோக்குன்னா $100 மில்லியன். எதுக்காக? பயோடைவர்சிட்டி அண்ட் நேச்சர் பாண்டுக்காக $100 மில்லியன் USD இஷ்யூ பண்ண பேங்க் என்ன கேட்டால் ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க். எங்கே வச்சு? COP16ல் காலி ரிப்பப்ளிக் ஆஃப் கொலம்பியாவில். இந்த பாண்டோட டென்யூர் வந்து 10 வருஷம். இந்த பாண்டை பர்ச்சேஸ் பண்ணாங்க இல்லையா, இது இஷ்யூ பண்ணது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு. அது வாங்கினது யாருன்னு பார்த்தா இந்த ஜப்பானை பேஸ் பண்ண ஒரு கம்பெனியும் ஃப்ரான்ஸை பேஸ் பண்ண ஒரு கம்பெனியும். இந்த ஜப்பானை பேஸ் பண்ண கம்பெனி பேர் டாயிச்சி லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி லிமிடெட். இந்த ஃப்ரான்ஸ் பேஸ்டு கம்பெனி பேர் CIB, அதாவது கிரெடிட் அக்ரிகோல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி. கிரெடிட் அக்ரிகோல் அப்படிங்கிற ஒரு கம்பெனி ஃப்ரான்ஸ் பேஸ்டு. டாயிச்சி அப்படிங்கிற ஒரு லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஜப்பான் பேஸ்டு. இந்த 2 கம்பெனி இந்த 100 மில்லியன் பாண்டை வாங்கியிருக்காங்க. ரைஸ் பண்ணது யாருன்னா ஏடிபி, அதாவது இஷ்யூ பண்ணது கொடுத்தது பாண்டை வாங்கினவங்க இந்த 2 கம்பெனியும். எங்கே வச்சுன்னா COP16ல் காலி ரிப்பப்ளிக் ஆஃப் கொலம்பியாவில் வச்சு 10 வருஷம் இந்த பாண்டோட டைமிங். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஏடிபியோட ஸ்டாட்டிக் ரொம்ப முக்கியம். 69 மெம்பர் இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் மணிலா, பிலிப்பைன்ஸு. இதோட பிரசிடெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அசகாவா. உங்களுக்கு எப்படி ஞாபகம் வருமோ அப்படி வச்சுக்கோங்க. 1966ல் ஏடிபி எஸ்டாப்ளிஷ் ஆகிருக்கு. ஸோ ஏடிபியோட ஸ்டாட்டிக் ரொம்ப முக்கியம், படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் பண்ணலாம். RBI என்ன பண்ணுவாங்கன்னா 6 மாதத்துக்கு ஒரு டைமு ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எவ்வளோ இருக்குது, அதை நம்ம எப்படி மேனேஜ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணுவாங்க. இப்போ 43வது தடவை அந்த ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட்டின் படி நம்மக்கிட்ட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் எவ்வளோ இருக்குன்னா 688.27 பில்லியன் USD. அதை நீங்கள் பிரித்தா ஃபாரின் கரன்சியாகவே எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 598. கோல்டாக எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 67.44. ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸாக ஒரு 18.27. ஆர்டிபியாக எவ்வளோ வச்சுருக்காங்கன்னா 4.32. இப்போ டைரெக்டாக கேட்டால் இதை கேட்டுருவாங்க. இல்லை இன்டெரக்டாக கேட்கணுன்னா 1 2 3 4ன்னு கொடுத்துட்டு இந்த வேல்யூவெல்லாம் கொடுத்துட்டு எது ட்ரூ எது ஃபால்ஸ்னு கேட்பாங்க இல்லையா, அப்படி கேட்க வாய்ப்பு இருக்குது. டோட்டல் 688, ஃபாரின் கரன்சியாக ஒரு 598, கோல்டாக ஒரு 67.44, ஸ்பெஷல் டிரைவிங் ரைட்ஸாக ஒரு 18, ஆர்டிபியாக ஒரு 4.3. இதை சும்மா பார்த்துக்கோங்க. டோட்டல் 688.27 முக்கியம். இது என்ன டேட்டின் படினா அக்டோபர் 18ஆம் தேதியின் அடிப்படையில். இது ரிலீஸ் பண்ணது யாருன்னு கேட்பாங்க, எத்தனாவது ரிப்போர்ட்னு கேட்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக மார்ச் மாதம் எண்டு இருக்கு இல்லையா, இதுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண ரிப்போர்ட்டின் படி 646. இப்போ என்னன்னா இந்த அக்டோபர் 18ஆம் தேதியின் டேட்டா படி 688. மீதி டேட்டா ஃபுல்லாக நீங்கள் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் முக்கியமான டேட்டாவே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். இது ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணால் இதுக்கே 1/4 மணி நேரம் ஆயிரும். ஸோ நம்ம படித்து மனப்பாடம் பண்ணிக்க வேண்டிய முக்கியமான டேட்டா சொல்லிட்டேன். இதெல்லாம் நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் கேட்டால் நீங்கள் அட்டென்ட் பண்ணிட்டு வந்துடலாம். நெக்ஸ்ட் நியூஸ் பார்த்தா சிசிபி. அது என்ன சார் சிசிபி? ஒன்றும் இல்லை, சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்டஸ் இருக்குது. அதுக்கு நம்ம ரெக்கக்னைசேஷன் ஆகணும்னா நம்மளுடைய கம்பெனியோட நெட்வொர்க் வந்து 300 கோடியாக இருக்கணும் அப்படின்னு என்ன பண்ணியிருக்காங்கன்னா RBI அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க.
சிஎஸ்பி அத்தரைசேஷன் வேணும், அதுக்கு அப்ளை பண்ணணும், இந்த அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும்னாலே நம்மளோட நெட்வொர்க் 300 கோடி வேணும் அப்படின்னு சொல்லி ஆர்பிஐ ஒரு லிமிட் செட் பண்ணியிருக்காங்க. இந்த சிசிபி கான்செப்ட் எப்போ இருந்து இருக்குன்னா ஜூன் 2019 இருக்கு. சிசிபி ஆர்பிஐ மூலியமா அத்தரைஸ் பண்ணாங்க இல்லையா, அவங்க டொமஸ்டிக் சிசிபி அத்தரைஸ்டு பை ஆர்பிஐ. அதே மாதிரி ஃபாரின் சிசிபி இருப்பாங்க, அது அவங்க எப்படி ரெக்கக்னைஸ் பண்ணுறாங்கன்னா இந்த பேமெண்ட் அண்ட் சிஸ்டம் செட், அதாவது பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட்னு ஒன்று 2007 படி இருக்குது ஒரு ஆக்ட். இது நிறைய இடத்துல படிச்சிருப்போம், பேமெண்ட் அண்ட் செட்டில்மெண்ட் சிஸ்டம் ஆக்ட் 2007. இந்த ஆக்டின் கீழே தான் இந்த ஃபாரின் சிசிபியை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஆர்பிஐ தான் வந்து டொமஸ்டிக் சிசிபியை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க, இன்டர்நேஷ்னல் நேஷ்னல் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இந்த சிசிபிக்கு அப்ளை பண்ணுறதுக்கு நம்மளுடைய நெட்வொர்க்கை சப்மிட் பண்ணணும் இல்லையா, அந்த ஆடிட்டிங் பண்ண லாஸ்ட்டாக ஆடிட் பண்ணவங்க இல்லையா, நம்மளோட நெட்வொர்க் எவ்வளோன்னு அதை சப்மிட் பண்ணுறது ஒரு ஃபினான்ஷியல் இயர் முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் பண்ணி 6 மாதம் முடியறதுக்குள்ளே, அந்த ஃபினான்ஷியல் முடியறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே எண்ட் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயர் ஸ்டார்ட் பண்ணி அந்த ஃபினான்ஷியல் இயர் நெக்ஸ்ட் ஃபினான்ஷியல் முடியறதுக்கு 6 மாதத்துக்கு முன்னாடியே அந்த பிட்வீன் டைமுக்குள்ளே நம்மளோட நெட்வொர்க்கை சப்மிட் பண்ணால் தான் நமக்கு இந்த ஸ்டேட்டஸ் கிடைக்கும். எவ்வளோ இருக்கணும்னா 300 கோடி இருக்கணும். டொமஸ்டிக்கே வந்து ஆர்பிஐ அத்தரைஸ் பண்ணுவாங்க. இந்த ஃபாரின் சிசிபியை வந்து இந்த பிஎஸ்எஸ் ஆக்ட் கீழே ரெகக்னைஸ் பண்ணுவாங்க. ஜூன் 2019 இந்த கான்செப்ட் இருக்குது. இந்த லிமிட்டை செட் பண்ணது யார்? ஆர்பிஐ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். நம்ம சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க, நிறைய நியூஸ் இருக்கிறதுனால நம்ம கொஞ்சம் வேகமாக போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். டாடா ஏஏஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5 நியூ இன்சூரன்ஸ் பிளானை லான்ச் பண்ணியிருக்காங்க. இதில் 60 பெனிஃபிட் கவர் ஆகும். அண்ட் என்னென்ன டிபார்ட்மெண்ட் அப்படிங்கிறது இங்கே போட்டிருக்காங்க. அண்ட் யார் யாருக்கு அப்படின்னு இதை போட்டிருக்காங்க. இது ஒரு நியூஸ் தான், அதனால நெக்ஸ்ட் நியூஸ் போயிடலாம். 5 இன்சூரன்ஸ் பிளானை டாடா ஏஏஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா லான்ச் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா இந்த ரீட்டைல் ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, அதை இன்சூர் பண்ண. இந்த நியூஸ் வந்து முக்கியமான நியூஸ். ஐசிஏ அப்படின்னா இன்டர்நேஷ்னல் காப்பர் அசோசியேஷன். இந்த அசோசியேஷனில் இந்தியன் கம்பெனியான இண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸை ஒரு புது மெம்பரை ஆட் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனி யாருன்னா ஆதித்யா பிர்லா குரூப் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ஒரு சப்சிடியரி. இந்த ஐசிஏ வந்து 33 மெம்பர் இருக்காங்க. இதில் 6 கான்டினென்ட், யூஎஸ், யூரோப், ஏசியா, லத்தீன் அமெரிக்கா, இந்த மாதிரி 6 கான்டினென்ட்லேருந்து 33 மெம்பர் இந்த ஐசிஏல இருக்காங்க. அதில் இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா இந்த இண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸை ஆட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் நியூஸ் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். இது பாருங்க, ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருக்காங்க இல்லையா, நிர்மலா சீதாராமன், பெங்களூர் போயிருக்காங்க. பெங்களூர் போயிட்டு யூனியன் பேங்கோடைய நாரி சக்தி பிரான்ச்சஸ், அது ஒரு 5 பிரான்ச்சஸை பெங்களூரில் போயிட்டு ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இந்த நாரி சக்தி பிரான்ச்சஸ் அப்படின்னா உமன் இருக்காங்க இல்லையா, அவங்கள ஃபீமேல் என்டர்பிரினர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்கள எம்பவர் பண்ணுறதுக்காக இந்த பிரான்ச்சஸ் எந்தெந்த சிட்டியில் இருக்குன்னா பெங்களூர், சென்னை, விசாகப்பட்டினம், ஜெய்ப்பூர். பெங்களூர், சென்னை, விசாகப்பட்டினம், ஜெய்ப்பூரில் இந்த பிரான்ச்சஸ் இருக்குது. ஓப்பன் பண்ணது நிர்மலா சீதாராமன். எந்த பேங்க்னா யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. எதுக்குன்னா உமனை எம்பவர் பண்ணுறதுக்காக. நமக்கு தெரியும் ஏர் இந்தியா இருக்கு இல்லையா, அது வந்து விஸ்தாரா இவங்கெல்லாம் மெர்ஜ் பண்ணி ஒரு டாட்டா ஓன் பண்ண ஒரு கம்பெனி. இது டாட்டா ஏர் இந்தியான்றது. இதில் ஒரு 3194 கோடி சிங்கப்பூர் ஏர்லைன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஏர் இந்தியாவும் விஸ்தாராவும் மெர்ஜ் ஆயிடுச்சு. இப்போ அது என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாட்டா ஓன் பண்ணியிருக்காங்க. இந்த கம்பெனியில் சிங்கப்பூர் ஏர்லைன் என்ன பண்ணாங்கன்னா ஒரு 3194 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இதனால் என்ன ஆகுதுன்னா 25.1% ஸ்டாக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ் கிட்ட இருக்குது ஏர் இந்தியாவில். ஒன்றும் இல்லை, ஏர் இந்தியாவில் 3194 கோடி வந்து சிங்கப்பூர் ஏர்லைன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் சிங்கப்பூர் ஏர்லைனோட ஸ்டாக் வந்து 25.1% ஆயிடுச்சு. சரி, விஸ்டாரான்னு என்னமோ சொன்னீங்களே சார், மெர்ஜர் அப்படின்னு சொன்னீங்களே. இல்லை, இந்த விஸ்டாரா கம்பெனின்னா என்னன்னா டாட்டா கம்பெனி இருக்கு இல்லையா, அவங்களும்
சிங்கப்பூர் ஏர்லைனும் சேர்ந்து வச்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் தான் விஸ்தாரா. அதே தான் இப்போ ஏர் இந்தியா கூட மெர்ஜ் பண்ணியிருக்காங்க. குழப்பறனா போட்டு ஒன்றும் இல்லை, விஸ்தாரான்ற ஒரு கம்பெனி இருக்கு இல்லையா, அது வந்து டாட்டாவும் சிங்கப்பூரும் ஓன் பண்ணியிருக்கு. அதில் வந்து 49% ஸ்டாக் வந்து யார் வச்சுருக்காங்கன்னா சிங்கப்பூரும், 51% டாட்டாவும் வச்சுருக்காங்க. அதனால தான் டாட்டா ஓன் பண்ண கம்பெனின்றோம். அதை ஒரு 2% ஸ்டாக் அதிகமாக இருக்குது. டிசைடிங் ஃபேக்டர் வந்து டாட்டா தான். இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஏர் இந்தியாவில், இது வந்து விஸ்தாராவில், ஏர் இந்தியாவில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 3195 கோடியை யார் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா சிங்கப்பூர் ஏர்லைன் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இதனால் சிங்கப்பூர் ஏர்லைனோட ஸ்டாக்கு ஏர் இந்தியாவில் 25.1%. இது வந்து ஏர் இந்தியா, இது வந்து பார்த்தீங்கன்னா விஸ்தாரா. நீங்கள் தெளிவாக உட்காந்து என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் யோசிச்சு கூட புரிஞ்சுக்கோங்க. ரெண்டும் வேறு வேறு. பட் ஆனால் ஏர் இந்தியா விஸ்தாரா கூட மெர்ஜிங்கில் இருக்குது. அது வந்து நவம்பர் 11, 2024 அந்த ப்ராசஸ் முடிஞ்சிடும். இப்போதைக்கு ஏர் இந்தியாவில் 25% ஸ்டாக் சிங்கப்பூர் ஏர்லைன்கிட்டையும், விஸ்தாராவில் 49% ஸ்டாக்கு சிங்கப்பூர் ஏர்லைன்ஸ்கிட்டையும் இருக்குது. மீதி ஸ்டாக்கெல்லாம் டாட்டா கிட்ட இருக்குது. புரிஞ்சுதுங்களா தெளிவா? நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். செபி என்ன பண்ணியிருக்காங்கன்னா அன்பப்ளிஷ்டு ப்ரைஸ் சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன். அப்படி என்ன, நம்மக்கிட்ட ஒரு செக்யூரிட்டி இருக்கு இல்லையா, அதோடைய சீக்ரெட் இருக்குல்ல, டைரெக்டாவோ இன்டைரக்டாவோ வெளியில் சொல்லக்கூடாது. ஆடியன்ஸுக்கு ஜென்ரலாக அவைலபிள் இல்லாத நியூஸ். இதே தான் அன்பிரைஸ்டு சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன் சொல்கிறாங்க. ஒரு சீக்ரெட்டை தான் அப்படி சொல்லிட்டு இருக்காங்க. அதை வந்து என்ன பண்ணுமான்னா அதோட ஸ்கோப்பை வந்து ப்ராடன் பண்ணியிருக்காங்களாம் எஸ்பிஐ. எதுக்காக அப்படின்னு கேட்டால் யூபிஎஸ்ஐன்னு சொல்லிடலாம். அண்ட் அதுக்கு வந்து ஒரு 30 மினிட்ஸ் டைம் கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு போர்ட் மீட்டிங் வைக்கிறாங்க, அங்கே ப்ரைஸை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க, சென்சிட்டிவ் இன்ஃபர்மேஷன்லாம் டிஸ்கஸ் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து நமக்கு 30 மினிட்ஸ் டைமுக்குள்ளே அவங்க என்ன பண்ணுவாங்களாம், டிஸ்க்ளோஸ் பண்ணுவாங்களாம் லிஸ்டட் என்டிட்டிஸ் அவுட்கம்மை. புரியுதுங்களா? ஒரு கம்பெனியை லிஸ்ட் பண்ணுறாங்க இல்லையா, அந்த லிஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இது வந்து அன்பப்ளிஷ்டு. இப்போ கம்பெனி லிஸ்ட் பண்ணதும் அதை பற்றி இன்ஃபர்மேஷனை ரிலீஸ் பண்ணுறதுக்கு டைம் என்னென்னா 30 நிமிஷம். அந்த போர்ட் மீட்டிங்கில் டிஸ்கஸ் பண்ணக்கூடிய டைம். இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்குள்ளே அரை மணி நேரத்துக்குள்ளே ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்குது, நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. நான் வேணால் டெலிட் பண்ணுறேன், ஒரு டைம் நீங்கள் படித்து புரிஞ்சுக்கோங்க. புரியலன்னா இந்த டைமை நோட் பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்ஐனா என்னன்னு பார்த்துக்கோங்க, யார் சொன்னாங்க, எதுக்காக சொன்னாங்க அப்படிங்கிறத மட்டும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஸ்டூடெண்ட். இதெல்லாம் தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நமக்கு டைம் பத்தாது, ரொம்ப ஆல்ரெடி டைம் போயிடுச்சு. எல்ஐசி கிட்ட என்டோமெண்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு நிறைய இருக்குது. அதில் 6 இருக்குது மொத்தமாக. இதுதான் அந்த 6. அதில் இந்த நியூ என்டோமெண்ட் பிளான்னு ஒரு பிளான் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஜ் லிமிட் இருக்கு இல்லையா, அதை வந்து 55லேருந்து 50 குறைச்சிட்டாங்களாம். அவ்வளோதான் இந்த நியூஸ். அதுக்கப்புறம் மினிமம் என்ட்ரி ஏஜ் 8ன்னு வச்சுருக்காங்க. இந்த ப்ரீமியம் ரேட் இருக்கு இல்லையா, என்ன பிளான்னா அமிர்த பால் பிளான். பால்னா பாலகன், குழந்தைங்களுக்கு இருக்கக்கூடிய பிளான் இது. இந்த அமிர்த பால் பிளானில் ஆவரேஜ் ஆஃப் 8லேருந்து 10% வந்து இருக்கும் ப்ரீமியம் ரேட்னு சொல்லியிருக்காங்க. அண்டு 1, 2, 3 இந்த 3 ஸ்கீமுக்கும் இந்த சம் அஸ்யூர்டு அப்படின்னாக்கல அது இன்சூரன்ஸ்லேருந்து கிளைம் ஆகும் இல்லையா, அந்த அமௌண்ட்டை வந்து 1 லட்சத்துலேருந்து 2 லட்சமாக இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. மெயினாக நமக்கு தெரிய வேண்டியது இந்த நியூ என்டோமெண்ட் பிளான் இருக்கு இல்லையா, இதை வந்து 55லேருந்து 50 குறைச்சிட்டாங்க ஏஜ். என்ட்ரி ஏஜ் வந்து 8 இருக்கும். அண்டு இந்த பாலகன் அமிர்த் பால் பிளானில் ஆவரேஜாக 8லேருந்து 10% ப்ரீமியம் ரேட் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். சவுத் இந்தியன் பேங்க் மேலே ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஒரு 59.2 லட்சம் ஃபைன் போட்டிருக்காங்க. ஏன்னா கஸ்டமர் சர்வீஸ் இருக்கு இல்லையா, இந்த டெபாசிட்டில் கஸ்டமர் சர்வீஸில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ஏதோ குளறுபடி பண்ணியிருக்காங்க. அதனால் சவுத் இந்தியன் பேங்க்குக்கு 59.20 லட்சம் ஆர்பிஐ ஃபைன் பண்ணியிருக்காங்க. எஸ்ஐபியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் திரிசூர், கேரளா. அடுத்த நியூஸ் பார்த்தா இபிஎஃப்ஓ இருக்கு இல்லையா, ரமேஷ் கிருஷ்ணமூர்த்தி கேட்க வாய்ப்பு இருக்கு. இபிஎஃப்ஓடைய எக்ஸிக்யூட்டிவ். இப்போ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஆனுவல் ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரிப்போர்ட்டின் படி எம்ப்ளாய்மெண்ட் எவ்வளோன்னா ஒரு 7%, 7.6% க்ரோத் ஆயிருக்கு. அதாவது ஃபினான்ஷியல் 23லேருந்து 24க்கு 6.85 கோடியிலிருந்து 7.37 கோடியாக இன்க்ரீஸ் ஆயிருக்கு
7.6% இன்க்ரீஸ்மெண்ட் தான். அண்டு பிஸ்னஸ் மூலிமா கான்ட்ரிபியூட் ஆனது வந்து பார்த்தீங்கன்னா 7.6 லட்சம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதே டைமில், இந்த டைம்லேருந்து இந்த டைமுக்கு. அதே மாதிரி இந்த டியூஸ் எவ்வளோ கலெக்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க 5268 கோடி. எவ்வளோ கிளைம் இவங்க செட்டில்மெண்ட் பண்ணாங்க அப்படிங்கிறதையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதுக்கு முன்ன வருஷம் எவ்வளோ கிளைம் பண்ணாங்க அதையும் சொல்லியிருக்காங்க. 4.45 4.12 இதை நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டெய்லி பண்ணிட்டேன், ஒரு டைம் நீங்கள் பார்த்துக்கோங்க. இதெல்லாம் டேட்டாவெல்லாம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். அடுத்த ரிப்போர்ட் என்னன்னா, ஏடிபி என்ன சொல்கிறாங்கன்னா 2070க்குள்ள ஏசியா பசிபிக் ரீஜியனில் அவங்களோட ஜிடிபியில் ஒரு 16.9% லாஸ் ஆகுமா. ஒன்றும் இல்லை, ஏடிபி ஒரு ரிப்போர்ட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ரிப்போர்ட் பேர் ஏசியா பசிபிக் கிளைமேட் ரிப்போர்ட்னு அது பேர். அந்த ரிப்போர்ட்டின் படி 2070க்குள்ள ஏசியா பசிபிக் ரீஜியனில் ஒரு 16.9% ஜிடிபி லாஸ் ஆகும். ஏன் அப்படின்னு கேட்டால் கிளைமேட் சேஞ்சை ரீசனாக சொல்கிறாங்க. அதே மாதிரி இந்தியாவில் எவ்வளோ லாஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தா 24.7% ஜிடிபி இந்தியாவில் 2070க்குள்ளே லாஸ் ஆகுமா. 2100க்குள்ள ஏசியா பசிபிக் ரீஜனில் 41% லாஸ். 2070க்குள்ளே 16.9, 2100க்குள்ளே 41. இந்தியாவின்படி பார்த்தா 24.7% 2070க்குள்ள. அதே மாதிரி இந்த 2070க்குள்ள இந்த கிளைமேட் கிரைசிஸ்னால கடலோர மாவட்டங்களுக்கு 300 மில்லியன் மக்கள் வந்து பாதிக்கப்படுவாங்களாம். அதே ரிப்போர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான் எக்ஸ்பென்ஸ். இந்த ரிப்போர்ட்டின் படி 2070 ஒரு டேட்டா, 2100 ஒரு டேட்டா. ஜிடிபி லாஸ் ஆகுது. இந்தியாவுக்கு எவ்வளோ, ஏசியாவுக்கு எவ்வளோன்னு பார்த்தா முடிஞ்சுது. அடுத்த நியூஸில் கர்நாடகா பேங்க் 2 ஃபைனான்சியல் ப்ராடக்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. கேபிஎல் பீக், கேபிஎல் ஜீனியஸ். கேபிஎல் பீக்ன்றது ஒரு லோன் ஸ்கீமு, எஜுகேஷனல் லோன், 2 கோடி ரூபாய் வரைக்கும் லோன் கொடுப்பாங்க. அதே மாதிரி கேபிஎல் ஜீனியஸுங்கிறது ஒரு சேவிங் அக்கௌண்ட்டு. அந்த அக்கௌண்ட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா ஃப்ரீயாக சைபர் இன்சூரன்ஸை கொடுத்துருவாங்களாம். ஸோ இந்த மாதிரி கேபிஎல் பீக், கேபிஎல் ஜீனியஸ்னு ஸ்டூடெண்ட்டுக்காக 2 ஃபைனான்சியல் ப்ராடக்டை கொண்டு வந்திருக்காங்க கர்நாடகா பேங்க். இதில் இதை தான் கேள்வியில் கேட்பாங்க. ஜேபி மார்கன் இது வந்து அமெரிக்காவை சார்ந்த ஒரு கம்பெனி. இவங்களுடைய டெரிவேட்டிவ் ப்ராடக்டை இந்தியாவில் லான்ச் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக, டெவலப் பண்ணுறதுக்காக ஒரு யூனிட்டை எங்கே செட் பண்ணுறாங்கன்னா கிஃப்ட் சிட்டி குஜராத்தில் செட் பண்ணுறாங்க. ஏன்னா இது இன்டர்நேஷ்னல் ஹப்பு தானே, இதுதானே இன்டர்நேஷ்னல் ஹப்பு கிஃப்ட் சிட்டி. அங்கே ஜேபி மார்கன் ஒரு யூனிட்டை செட் பண்ணியிருக்காங்க. எதுக்காகனா அவங்களோட டெரிவேட்டிவ் ப்ராடக்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக. எங்கன்னா இந்தியாவில். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம் ஸ்டூடெண்ட்ஸ். இதோட எக்ஸ்ட்ரா டேட்டாலாம் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கோங்க. இதோ பாருங்கள், யூரோப்பியன் யூனியன் இருக்கு இல்லையா, அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, மேட்டா மேலே ஒரு 200 மில்லியன் யூரோ ஃபைன் போட்டாங்க. இந்த மேட்டான்றது யார், ஃபேஸ்புக்கோட பேரண்ட் கம்பெனி. ஏன் ஃபைன் போட்டாங்கன்னு கேட்டால் இவங்க இந்த யூரோப்பியன் யூனியனில் அப்யூசிவ் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. இதில் மார்க்கெட்டில், இந்த யூரோப்பியன் யூனியன் மார்க்கெட் பிளேஸில் அப்யூசிவாக ப்ராக்டிஸ் பண்ணதுனால 800 பில்லியன் யூரோ உங்கள் மேலே ஃபைன் போடுறேன்னு யூரோப்பியன் யூனியன் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அது டாலராக சொன்னோம்னா 841 மில்லியன் யூஎஸ்டி டாலர். இவ்வளோதான், ஜஸ்ட்டு ஒரு ஃபைனு யூரோப்பியன் யூனியன் மேட்டா மேலே போட்டிருக்காங்க. 800 மில்லியன் யூரோ, 841 மில்லியன் யூஎஸ்டி. இந்த விஜயவாடா இருக்கு இல்லையா, அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு கோஆப்ரேட்டிவ் பேங்க் தான் துர்கா கோஆப்ரேட்டிவ் அர்பன் பேங்க். இந்த பேங்க் மேலே ஃபைன்லாம் போடல, லைசன்ஸே போட்டு தள்ளிட்டாங்க, லைசன்ஸே கேன்சல் பண்ணிட்டாங்க. ஏன் அப்படின்னு கேட்டால் நம்ம பேங்க் ரன் பண்ணால் ஒரு கேபிட்டல் தேவையான அளவு அவங்க லிமிட் வச்சுருப்பாங்க, அதை வச்சுருக்கணும். அந்த கேபிட்டல் இல்லாதனால இன்அடிக்குவேட்டிவ் கேபிட்டல் காரணத்தை காட்டி இந்த துர்கா கோஆப்ரேட்டிவ் பேங்க்கை கேன்சல் பண்ணிட்டாங்க, லைசன்ஸை கேன்சல் பண்ணிட்டாங்க. எந்த ஒரு பேஸ் பண்ணால் விஜயவாடாவது. நவம்பர் 12க்குள்ளே இந்த பேங்க்கை க்ளோஸ் பண்ணிடணும். இதில் டெபாசிட் பண்ணவங்களுக்கு 5 லட்ச ரூபாய் வரையும் கொடுத்துருவாங்க. எதுக்கு இல்லைன்னா இந்த அப்ரிவேஷன் பார்த்துக்கோங்க,
டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன். டெபாசிட் இன்சூரன்ஸ் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன் கீழே 5 லட்ச ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு கிளைம் பண்ணி கொடுத்துருவாங்க, யாரெல்லாம் இந்த பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தாங்களோ அவங்களுக்கு. அடுத்த நியூஸ் ரொம்ப தரமான நியூஸ். ஐபிஎல் ஃபேன்ஸ் இருந்தீங்களா நீங்கள் இதை பாருங்க. ரிலையன்ஸ் கம்பெனியோட மீடியா கம்பெனி தான் வியாகாம் 18. ஸ்டார் கம்பெனி கூட பார்ட்னர்ஷிப் போட்ட கம்பெனி டிஸ்னி. இவங்க 2 பேரும் சேர்ந்து இப்போ ஜாயிண்ட் வெஞ்சர் ஆகிட்டாங்க, மெர்ஜ் ஆகிட்டாங்க. எவ்வளோ? 70,352 கோடி இப்போ இந்த கம்பெனியோட வேல்யூ. மெர்ஜான பிறகு அதில் 2 கம்பெனியோட வேல்யூ. இதுக்கு முன்னாடி நம்ம ஐபிஎல் எல்லாம் ஹாட்ஸ்டாரில் ஃபஸ்ட்டு பார்த்துருந்தோம், அதுக்கப்புறம் ஜியோ சினிமாவில் இருந்துச்சு. இப்போ 2 கம்பெனியும் ஒன்றா இருக்குது. என்ன பண்ண போகிறாங்கன்னு பார்க்கலாம். அதே மாதிரி 3 சிஇஓ இதுக்கு அப்பாயின்ட் பண்ணுது. ஒரு சிஇஓவில் 2 சிஇஓவில் 3 சிஇஓ அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க இந்த ஜாயிண்ட் வெஞ்சர், மெர்ஜான ஜாயிண்ட் வெஞ்சருக்கு. கெவின் வாஸ் எதுக்காகன்னு பார்த்தா என்டர்டைன்மெண்ட்டுக்காக. கிரண் மணி இவர் டிஜிட்டல் டிவிஷனை பார்த்துப்பார். சஞ்சோக் குப்தா இவர் எதுக்காகனா ஸ்போர்ட்ஸ் ஆப்ரேஷனுக்காக சஞ்சோக் குப்தா. அவ்வளோதான் எக்ஸ்பிரஸ் நியூஸு. ஜஸ்ட்டு ரிலையன்ஸோட வியாகாம் 18 டிஸ்னியும் ஜாயிண்ட் வெஞ்சர் ஆகி 70,352 கோடியாக அவங்க வேல்யூ இப்போ இருக்குது. 3 சிஇஓ அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அவ்வளோதான் இந்த நியூஸ். நெக்ஸ்ட் நியூஸ் போகலாம். ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் கம்பெனி இருக்கு இல்லையா, 22 வருஷத்தில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்களுடைய மல்டி அசெட் ஃபண்டு இருக்குல்ல, 10 லட்சத்துலேருந்து 7.5 கோடி வரையும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. 22 வருஷத்தில் 10 லட்சம், அன்னைக்கு 10 லட்சம் இருந்தால் இன்றைக்கி 7.5 கோடி, அந்தளவுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு 22 வருஷத்தில். எதுக்கு கீழேனா மல்டி அசெட் ஃபண்டுக்கு கீழே. அதே மாதிரி அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட்டுக்கு கீழே இப்போ அவங்கக்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு பார்த்தா 50,496 கோடி இருக்குது அவங்கக்கிட்ட. எதுக்கு கீழே? அசெட் அண்டர் மேனேஜ்மெண்ட் கீழே. எந்த டேட் படினா செப்டம்பர் 30 வரைக்கும். இந்த மல்டி அசெட் அலோகேஷன் சொன்னோம் இல்லையா, அதன்படி அந்த டாமினன்ட் ஷேர் எவ்வளோ இருக்குன்னா 48.29%. ஜஸ்ட் இதில் நல்லா பண்ணவங்க யாருன்னா ஐசிஐசிஐ ப்ரூடென்ஷியல் மல்டி அசெட் ஃபண்டு கீழே 10 லட்சம் 7.5 கோடியாக இருக்குது 22 வருஷத்தில். இப்போ அவங்கக்கிட்ட ஏயுஎம் எவ்வளோ இருக்குன்னா 50,496 கோடி. அந்த ஷேர் எவ்வளோ, அந்த எம்ஏஏ அப்படின்னல இந்த மல்டி அசெட் ஃபண்டில் அந்த பர்சன்டேஜ் ஷேர் எவ்வளோனா 48.29%. இவ்வளோ தான் நமக்கு தெரிய வேண்டிய டேட்டா. நெக்ஸ்ட் நியூஸ்க்கு போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஆர்பிஐ 90 வருஷம் ஜர்னியை முடிச்சிருக்கு. இந்த ஆர்பிஐ நம்மளுடைய இந்தியன் எக்கனாமிக்கு எவ்வளோ ரோல் வகிச்சாங்க அப்படிங்கிறத ஒரு படமாக எடுக்கணும், அதாவது ஒரு வெப் சீரிஸாக எடுக்கணும் பிளான் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ பட்ஜெட்னா 6.5 கோடி பட்ஜெட்டு. 5 எபிசோடு எடுக்கிறாங்களாம். ஒவ்வொரு எபிசோடும் 25 நிமிஷத்துலேருந்து அரை மணி நேரம் வரையும் இருக்கும். இந்த வெப் சீரிஸை ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ப்ரொடக்ஷன் கம்பெனி ஸ்டார் இந்தியா. ஸ்டார் இந்தியா கம்பெனி என்ன பண்ணுவாங்கன்னா, ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய 90 வருஷ ஜர்னியை படமாக எடுக்கிறாங்க, அதாவது வெப் சீரிஸாக எடுக்கிறாங்க. என்ன எதுக்குன்னா ஆர்பிஐ வந்து இந்தியன் எக்கனாமிக்கு எவ்வளோ ரோல் வகிச்சிருக்குன்றத பெருமைப்படுத்தும் விதமாக இந்த வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க. பட்ஜெட்டு 6.5 கோடி, 5 எபிசோடு, ஒவ்வொன்றும் அரை மணி நேரம் வரைக்கும் எடுப்பாங்க இந்த படம். ஸோ இவ்வளோ தான் ஆஸ்பென்ஸ் நியூஸ். ஒரு வெப் சீரிஸ் எடுக்கிறாங்க ஆர்பிஐ சார்பாக. ஏன்னா அவங்க இந்தியாவோட எக்கனாமிக்கு ரொம்ப முக்கியமான பங்கு வகிச்சிருக்காங்க. 6.5 கோடி பட்ஜெட்டு. அவ்வளோதான் நியூஸ். இன்னொரு ஆர்பிஐ டேட்டா ஆஸ்பென்ஸ் இதுபடி இந்தியாவுடைய அவுட்வேர்டு ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கு இல்லையா, அது வந்து 3.24 பில்லியன் யூஎஸ்டியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கான். எப்போ இருந்தனா போன வருஷம் அக்டோபர்லேருந்து இந்த வருஷம் அக்டோபர் கம்பேர் பண்ணால். ஆனால் லாஸ்ட் மாதம் எவ்வளோ இருந்துச்சுன்னு தெரியுங்களா? 3.77 பில்லியன். செப்டம்பரில் 3.77 பில்லியன் இருந்திருக்கு. ஆனால் இப்போ 3.24 ஆயிருந்தாலும் இது வந்து லாஸ்ட் இயர் அக்டோபரை காட்டிலும் இந்த இயர் அக்டோபர் பரவாயில்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த அவுட்பாண்ட் ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அதை வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, எப்படி டெரிவேட் பண்ணுவாங்கன்னா 3 காம்பனண்ட் இருக்குது அதுக்கு. ஈக்விட்டி, லோனு, கேரண்டி. ஈக்விட்டி, லோனு, கேரண்டி. எக்ஸாமில் கேட்பாங்க. 3 காம்பனண்ட் இருக்குது. எத்தனை காம்பனண்ட் இருக்குது, என்னென்ன?
ஈக்விட்டி லோன் கேரண்டி 3.2 பில்லியன் அக்டோபர் டேட்டா, செப்டம்பர் படி 3.77. இது சொன்னது யார்? ஆர்பிஐ. இந்த ஸ்ரீராம் மியூச்சுவல் ஃபண்டுன்னு ஒரு கம்பெனி இருக்குல்ல, அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்க, மல்டி செக்டார் ரொட்டேஷன் ஃபண்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலே ஃபஸ்ட்டு மல்டி செக்டார் ரொட்டேஷன் ஃபண்டை ரிலீஸ் பண்ண கம்பெனி யாருன்னா ஸ்ரீராம் மியூச்சுவல் ஃபண்டு. எத்தனை செக்டார்னா 3லேருந்து 6 செக்டார் வரைக்கும் இது வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா நியர் டு லாங் டேர்ம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவுட் பர்ஃபார்ம்னா எது வரைக்கும்னா நியர் டு லாங் டேர்ம்னு சொல்லியிருக்காங்க. அண்டு எந்தெந்த செக்டார் அந்த ஃபேக்டர் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு டைம் பார்த்துக்கோங்க. நமக்கு நியூஸில் என்ன கேட்பாங்கன்னா, என்ன கம்பெனின்னு கேட்பாங்க, ஸ்ரீராம் மியூச்சுவல் ஃபண்டுன்னு சொல்லணும். எந்த கம்பெனி ஃபஸ்ட்டு மல்டி செக்டார் ரொட்டேஷன் ஃபண்டை ரிலீஸ் பண்ணதுன்னா ஸ்ரீராம் மியூச்சுவல் ஃபண்ட். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் கொஞ்சம் நியூஸ் தான் இருக்குது, வாங்க பார்க்கலாம். 2019 ஐபிபிஎஸ் கிளர்க்கில் கேட்ட கொஸ்டின், ஸ்விஃப்டோட ஹெட் குவார்ட்டர்ஸ் என்னன்னா பெல்ஜியம் ப்ரூசல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்விஃப்ட் கம்பெனி கூட சேர்ந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு இல்லையா, அதை ரியல் டைமில் ட்ராக் பண்ணணும். இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்ஸ்ஃபரை ரியல் டைமில் ட்ராக் பண்ணுறதுக்காக ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கும் ஸ்விஃப்ட்டும் ஒன்றா சேர்ந்துருக்காங்க. இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பெல்ஜியம். பெல்ஜியமில் உள்ள ஊர் பேர் தான் லா உல்பே. அந்த ஊரில் இருக்கக்கூடிய கம்பெனி பேர் ஸ்விஃப்ட்டு. இது வந்து இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு வந்து ஒரு ஆர்பிஐ எப்படியோ அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்ஸ்ஃபருக்கு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஸ்விஃப்ட்டு. அவங்களும் ஐடிஎஃப்சி ஃபஸ்ட்டு பேங்க்கும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்ஸ்ஃபரை ரியல் டைமில் ட்ராக் பண்ணுறதுக்காக பார்ட்னர்ஷிப் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பே அப்ராட் அப்படின்னு ஒரு ஃபீச்சரை இந்த பேங்க்கு இதுக்காக எந்த ஒரு ஃபீஸும் இல்லாமல், எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸும் இல்லாமல் பே அப்ராட் அப்படிங்கிற ஒரு ஃபீச்சரை கொண்டு வந்திருக்காங்க. எதுக்காகனா இந்த ரியல் டைம் ட்ராக்கிங்காக. இந்தியாவிலே இந்த பேங்க் தான் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி செஞ்சுருக்காங்க. எதுக்குன்னா இந்த கிராஸ் பார்டர் டிரான்சாக்ஷனை ட்ராக் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சிம்பிளாக சொல்லணும்னா ஐடிஎஃப்சி ஃபஸ்ட் பேங்க்கும் ஸ்விஃப்ட்டும் சேர்ந்து இன்டர்நேஷ்னல் மணியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க இல்லையா, அதை ட்ராக் பண்ணுறதுக்காக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அதில் அந்த பேங்க்கு ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. அது என்னென்னா பே அப்ராட். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸு. நம்ம ஒரு 3 நியூஸு ஸ்கிப் பண்ணிட்டு வந்துட்டோம். அது வந்து லாஸ்ட்டாக பார்க்கலான்ட்டு அந்த நியூஸை பார்த்துடலாம் வாங்க. ஆஸ்பிரண்ட்ஸ், எஃப்ஏஆர் அப்படின்னா ஃபுல்லி அக்சசபிள் ரூட் 2020 ஆர்பிஐனால் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட ஒரு பிளான் தான் இது. இது எதுக்காக பண்ணாங்கன்னா, நம்மளுடைய நான் ரெசிடெண்ட், அதாவது வெளிநாட்டில் இருக்காங்களே இந்தியன்ஸு, வெளிநாட்டில் ஸ்டே பண்ணிருக்காங்க இல்லையா, அவங்களும் வந்து இந்த இந்தியன் கவர்மெண்ட்டோட செக்யூரிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொண்டு வந்தது தான் இந்த எஃப்ஏஆர். 2020 கொண்டு வந்தாங்க. இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த எஃப்ஏஆருக்கு கீழே என்ஆர்ஐயை இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு 4 பாண்டு வந்து க்ரீன் பாண்டு, ஒரு 4 க்ரீன் பாண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோக்குன்னா 20,000 கோடிக்கு வந்து இஷ்யூ பண்ண போகிறாங்க. அது பேர் என்னன்னா எஸ்ஜிஆர்பிஎஸ்ன்னு சொல்கிறாங்க. அதாவது சொவேரியன் க்ரீன் பாண்டு, சொவேரியன் க்ரீன் பாண்ட்ஸ் அது பேர். 20,000 கோடிக்கு 4 விதமாக விடுறாங்க. 2 பாண்டு என்னென்னா 10 வருஷத்துக்கு, 2 பாண்டு 30 வருஷத்துக்கு டென்யூராக கொடுக்குறாங்க. ஒன்றும் இல்லை, என்ஆர்ஐ வந்து செவரியன் க்ரீன் பாண்டுக்கு எலிஜிபிளாக இருக்காங்க. அது வந்து 20,000 கோடி பட்ஜெட்டு, 4 இஷ்யூவன்ஸாக கொடுக்குறாங்க. 2 பாண்டு 10,000 10 வருஷத்துக்கும், 2 பாண்டு 30 வருஷத்துக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் த ஃபினான்ஷியல் இயரில் இந்த மாதிரி கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸில் எவ்வளோ வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா 6.61 லட்சம் கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த இன்க்ளூஷன் எதுக்கு, ஏன் இவங்க என்ஆர்ஐயை கொண்டு வந்து இங்கே இன்க்ளூட் பண்ணுறாங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் செக்யூரிட்டி குளோபல் பாண்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இந்தியாவில் மட்டும் இல்லாமல் வெளியூரில் இருக்கிறவங்களும் இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்க்ளூஷன். ஜஸ்ட் என்ஆர்ஐ வந்து சொவேரியன் க்ரீன் பாண்டு கீழே இன்வெஸ்ட் பண்ணலாம். எதுக்கு கீழேனா அண்டர் எஃப்ஏஆர்.
2020 இந்தியா ஆர்பிஐ மூலியமா அது லான்ச் ஆச்சு. எதுக்குன்னா, வெளியூர்ல இருக்கவங்க இந்தியன் கவர்மெண்ட் செக்யூரிட்டில இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த எஃப்ஐஆர். புரிஞ்சுதுங்களா? நெக்ஸ்ட் நியூஸ் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரு வெளிநாட்டில இருக்கிறவங்களுக்கு ஒரு கிரீன் பாண்டு, சோவரின் கிரீன் பாண்டு 10 வருஷத்துக்கு 2 பாண்டு, 30 வருஷத்துக்கு 2 பாண்டு. 20,000 கோடி அமௌண்ட் மொத்தம் அவ்வளோதான் நியூஸு. இப்போ ஆக்சிஸ் பேங்க் இருக்கு இல்லையா? அது கூட ஒரு கொலாபரேஷன்ல ஜென்வைஸ் என்ன பண்ணாங்கன்னா, ஜென்வைஸ் யூபிஐன்னு ஒரு யூபிஐ பேமெண்ட் ஆப்பை ரெடி பண்ணாங்க. ஜென்வைஸ் கம்பெனியும் ஆக்சிஸ் பேங்க்கும் சேர்ந்து ஜென்வைஸ் யூபிஐன்னு ஒன்று ஃபைனான்சியல் ப்ராடக்டை ரெடி பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எல்டர் பர்சனுக்கு சீனியர் சிட்டிசன் இருக்காங்க இல்லையா, வயசானவங்களுக்குன்னே தனியாக ஒரு யூபிஐயை கொண்டு வந்திருக்காங்க. இந்த ஜென்வைஸ் தான் ஃபஸ்ட்டு டைம் இது மாதிரி சீனியர் சிட்டிசனுக்கு யூபிஐ கொடுத்துருக்காங்க ஒரு நியூஸு. இந்த நியூஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். 3 நியூஸ் இல்லை, 2 நியூஸ் தான் முடிஞ்சிச்சு எல்லா நியூஸும். செகண்ட் வீக்கில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா நான் வந்து அஃபேர்ஸ் க்ளவுட் மட்டும் இல்லாமல் வேறு சோர்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். அதனால தான் இவ்வளோ லென்த்து வீடியோ. இம்பார்ட்டன்ட் நியூஸ் மட்டும் நம்ம இப்போ ஒரு குயிக் ரிவ்யூஸ்னா பார்த்துடலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அஃபேர்ஸ் க்ளவுடில் இருந்ததை மட்டும் நான் வந்து இன்ஸாக கொடுத்துருக்கேன். வேறு சோர்ஸில் கவர் பண்ணது அந்த பிடிஎஃப்பில் இருக்கும். இந்த பிடிஎஃப் நான் டெலகிராம் மூலம் நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன். இதை பாருங்கள், எஸ்பிஐ என்ன பண்ணியிருக்காங்கன்னா 5,000 கோடி இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்க. AT1ல அடிஷ்னல் டயர் 1ல 7.98% கூப்பன் ரேட்டு, 10 வருஷம் கால் ஆப்ஷன் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். பெர்பச்சுவல்னு சொன்னோம் இல்லையா, இங்கே மென்ஷன் பண்ணல, இது பெர்பச்சுவல். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஏடிபி பயோடைவர்சிட்டி பாண்டை ரைஸ் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா காலையில் ரிப்பப்ளிக் கொலம்பியாவில் COP 16 அப்போ. ஆர்பிஐ என்ன பண்ணியிருக்காங்க, KYC டைரக்ஷனை ஒரு 6 அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. எதுலன்னா CDD அப்ரிவேஷன் படிக்க சொன்னால் யாருக்குன்னா ரெகுலேட்டரி என்டிட்டி. பஜாஜ் பின்சர்வும் IFC வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 400 மில்லியன் ஃபண்ட் ரைஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா க்ரீன் ஃபைனான்சிங்காக, EV எலக்ட்ரிக் வெஹிக்கிள்லாம் இருக்குல்ல அதுக்காக. டாடா ஏஏஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து WA சர்டிஃபிகேட் வாங்கிச்சுன்னு பார்த்தோம் இல்லையா, அதுதானே அது இல்லை, 5 நியூ இன்சூரன்ஸ் பிளான் வந்து பார்த்தோம்ல அது. டாடா ஏஏஜி ஜென்ரல் இன்சூரன்ஸ் 5 நியூ இன்சூரன்ஸ் பிளானை கொண்டு வந்திருக்காங்க. IDFC ஃபஸ்ட்டு பேங்க் இருக்குல்ல, அவங்களும் ஸ்விஃப்ட் இன்டர்நேஷ்னல் பேங்க், இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன பண்ணுறாங்க, ட்ராக்கிங் என்ன ட்ராக் பண்ணுறாங்க, இன்டர்நேஷ்னல் மணி ட்ரான்ஸ்ஃபரை ரியல் டைமாக ட்ராக் பண்ணுறாங்க. இந்த வேர்ல்டு பேங்க்கோட ஒரு கம்பெனி IBRD அவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த நியூஸை மிஸ் பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். கேரளாவுடைய இதை நான் ஆட் பண்ணிடுறேன், இன்னும் எடிட் பண்ணல, எடிட் பண்ணும்போது ஆட் பண்ணிடுறேன். இந்த நியூஸ் மிஸ் பண்ணிச்சு. 3 நியூஸ் படிக்கிறதுன்னு சொன்னால அதில் இது ஒரு நியூஸ். இந்த கேரளாவுடைய அக்ரிகல்ச்சர் செக்டருக்காக வேர்ல்டு பேங்கோட IBRD வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா 200 மில்லியன் USD இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இது ப்ராஜெக்ட் பேர் கேரா. இந்த அப்ரிவேஷன் கேரளா கிளைமேட் ரெசிலியன்ட் அக்ரி வேல்யூ செயின் மாடர்னைசேஷன். கேரா ப்ராஜெக்டுக்காக 200 மில்லியன் வேர்ல்டு பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி இந்த செபி என்ன பண்ணாங்க, OCAL கம்பெனியும் அதோடைய ப்ரொமோட்டரான பாண்டோ நாய்க் அண்டு பிரபாகர நாயக்கையும் பேன் பண்ணியிருக்காங்க. ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்கு 200 மில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க. யாருக்கு அப்படின்னு பார்த்தா உத்தராகண்டுக்கு. இந்த நியூஸ் நம்ம அங்கே கவர் பண்ணல, இங்கே கவர் பண்ணியிருக்கோம். அண்டு EIB கூட ஒரு 191 மில்லியன் லோன் கொடுத்துருக்காங்க இதே ப்ராசஸ்க்காக. எதுக்காகனா இந்த வாட்டர் சப்ளை சானிடைசேஷனுக்காக. புரியுதுங்களா? உத்தராகண்டுக்கு ADB ஒரு 200 மில்லியன் லோன் கொடுத்துருக்கு. இது நம்ம முன்னே கவர் பண்ணல, இப்போ தான் கவர் ஆகுது. RBI என்ன பண்ணியிருக்காங்க, சென்ட்ரல் கவுண்டர் பார்ட்டி இருக்கு இல்லையா, CCPக்கு 300 கோடி இருக்கணும்னு ஒரு டிமாண்ட் பண்ணியிருந்தாங்களே, அந்த நியூஸ் இது. அதாவது 6 மாதத்துக்குள்ளே அவங்க சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால அந்த நெட்வொர்க்கை ஃபினான்சியலில் ஸ்டார்ட் பண்ணி 6 மாதத்துக்குள்ளே சப்மிட் பண்ணிடணும். 6 மாதம் முடிஞ்சு அடுத்த ஃபினான்சியல் முடிஞ்சு 6 மாதத்துக்குள்ளே கொடுத்துடணும். அடுத்த ஃபினான்சியல் ஸ்டார்ட் ஆகும் இல்லையா, அதில் 6 மாதத்துக்கு முன்னாடிக்குள்ளே எப்போனாலும் கொடுத்துடலாம் இந்த டேட்டாவை. IBBI பார்ட்னர் வித் IBA
இந்தியன் பேங்க் அசோசியேஷன் இருக்கு இல்லையா, அவங்களும் ஐபிபிஐயும் எதுக்காக கொலாபரேஷன் பண்ணியிருக்காங்க? இபி கிரே பிளாட்ஃபார்மை கொண்டு வரதுக்காக கொலாபரேஷன் பண்ணியிருப்பாங்க. இது யாரால மேனேஜ் பண்ணப்படும்னா பிஎஸ்பி அலையன்ஸ் பிரைவேட் லிமிடெட்னால. இந்த நியூஸும் மிஸ் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறோம். இதை நான் நெக்ஸ்ட் வீக்கில் கவர் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். 43வது ஆஃப் இயர்லி ரிப்போர்ட்டு நம்ம படிச்சோம்ல ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் பற்றி. டோட்டலாக 688, 598 வந்து ஃபாரினு, 67 வந்து கோல்டில், 18 ஸ்பெஷல் டிராயிங் ரைட்ஸு, ஆர்டிபியில் 4.3. இந்த ஐசிஏ நம்ம 33 பேர் டோட்டலாக படித்தோம்ல, அதில் இண்டல்கோவை ஆட் பண்ணியிருக்காங்க. இது ஆதித்ய பிர்லோட கம்பெனி. அடுத்து அந்த ஏடிபி ரிப்போர்ட்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ், அந்த கிளைமேட்டு நான் திருப்பி சொன்ன ஞாபகம் இருக்குங்களா? இல்லை, இந்த 2070க்குள்ளே 16.9% லாஸு யாருக்குன்னா ஏசியா பசிபிக் ரீஜியனுக்கு. இந்தியாவுக்கு எவ்வளோனா 24.7%. அதேமாதிரி 41% 2100க்குள்ளே. அதேமாதிரி 2070க்குள்ளே 300 மில்லியன் பீப்புள் இந்த கிளைமேட்னால பாதிப்படாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, அந்த நியூஸுக்கு. எஸ்பிஐ ரிப்போர்ட்டு, இது ஜிடிபி தான். ஜிடிபி பர்சன்டேஜ் 6.5. அதுக்கப்புறம் இந்த அப்பாயின்மெண்ட் இதெல்லாம் நம்ம அங்கே பார்க்கல. நான் இந்த டேட்டா இந்த இதில் கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு நியூஸு, இந்த இடம்லாம் ஃபில் ஆகலை இந்த பேஜில் அப்படின்னு சொல்லிட்டு பேங்கிங் ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய வேறு நியூஸ் நான் கொண்டு வந்தேன். இதே நீங்கள் சும்மா பார்த்துக்கோங்க. இந்த நியூஸ் அப்பாயின்மெண்ட், இந்த ஜிடிபி ப்ரெடிக்ஷன்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சும்மா. ஸோ ஆஸ் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எல்லா நியூஸும் கவர் பண்ணிட்டோம் செகண்ட் வீக்கில். ஆம்பிசியஸ் இது வந்து என்னென்ன சோர்ஸ்னால் அஃபேர்ஸ் க்ளவுடு ப்ளஸ்ஸு ஸ்மார்ட் கிடா, இந்த மாதிரி முக்கியமான சோர்ஸ்லேருந்து கொண்டு வந்திருக்கேன். அதுலேருந்து ஒரு 2 நியூஸ் இதில் விட்டுருச்சு, அதை நான் நெக்ஸ்ட் வீக்கில் கவர் பண்ணிடுறேன். ஸோ அந்த பிடிஎஃப் நான் நாளைக்கு ரிலீஸ் பண்ணிடுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ. இந்த நியூஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கவர் பண்ணிட்டோம். பட் ஆனால் கொஞ்சம் டீட்டெயிலாக நிறைய மேலோட்டமாக பார்த்ததுனால உங்களுக்கு டக்குன்னு எனக்கு நான் கவர் பண்ண ஞாபகம் வரல. நம்ம சேனலில் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நவம்பர் 3rd வீக்கு 4th வீக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக கொடுத்துட்றேன். ஒன்ஸ் பேங்கிங் முடிஞ்சு நம்ம நேஷனல் ஆஃபீஸ் பார்க்கலாம். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.